ஒவ்வொரு நாள் காலையும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழ்நாட்டு அரசியல் நடந்த எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்து தான் இந்த ஷோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் காலை இந்த ஷோ உங்களை தவறாமல் வந்து சேரும். உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிறைய முக்கியமான செய்திகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் நாள் முழுக்க பல நியூஸ் சேனலை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே எல்லா செய்திகளும் உங்களை வந்து சேர்ந்தடையும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, உங்க கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த ஷோவோட கண்டென்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இது உங்க ஷோ, உங்க சேனல். சரி, செய்திக்குள்ள போவோம். முதலாவதாக தலைப்பு செய்திகள். இன்னைக்கு இருக்கிற செய்திகளை வரிசையாக நான் சொல்றேன். தாவேக அரசோட முதல் முழு பட்ஜெட் நேற்று சட்டசபையில் தாக்கல் ஆச்சு. அதுல உங்க வீட்டுக்கு என்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். 4.72 லட்சம் கோடி இந்த தொகை எங்க இருந்து வருது, எங்க போகுது சொல்றேன். திருமணம் பண்ண போற பொண்ணுங்களுக்கு அரசு தர போற புது சீர் என்ன, உங்கள் வீட்டு மின்சார பில்லில் வரப்போகிற மாற்றம், எத்தனை யூனிட் இலவசம், கிளாஸ்கோல பதக்கம் வாங்கின 3 தமிழக வீரர்களுக்கு முதல் நேரடியாக கொடுத்தது என்ன, பட்ஜெட்டுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரே குரலில் சொன்ன வார்த்தை என்ன, பத்திரிகையாளர் குடும்பங்களுக்கு அரசு எடுத்த ஒரு முக்கியமான முடிவு, சென்னையில் 2768 கிராம் தங்க கட்டியை வந்து போலீஸ் பிடிச்சது எப்படி, டெலிவரி பாய் வேஷத்தில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒருத்தன் பண்ணின காரியம் பெண்கள் கவனிக்க வேண்டிய வழக்கு. ஸோ ரேஷன் அட்டையில் பேர் சேர்க்கணுமா மாற்றணுமா, இந்த சனிக்கிழமை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். சென்னையில் எந்தெந்த சாலைகளில் போக முடியாது சொல்கிறேன் உங்களுக்கு. நாளை சட்டசபையில் தாக்கலாக போகிற இன்னொரு முக்கியமான அறிக்கை எது. ஸோ இன்றைக்கி முக்கிய செய்தி ஒன்று தாங்க. என்னது? ஸோ தமிழ்நாடு திருத்திய பட்ஜெட் 2026 2027 முழுசாக பார்க்கலாம். இப்போது முக்கிய செய்திகள். வீட்டில் மாத கடைசியில் என்ன பண்ணுவோம்? சம்பளம் வந்ததும் உட்காந்து கணக்கு போடுவோம். எவ்வளோ வருமானம், எவ்வளோ செலவு, பள்ளிக்கூட ஃபீஸுக்கு எவ்வளோ, மல்லிகைக்கு எவ்வளோ, கடன் கட்ட எவ்வளோ. அதே மாதிரி தான் நேற்று தமிழ்நாடு அரசு வந்து தன்னோட வீட்டு கணக்கை சட்டசபை முன்னாடி வச்சுருக்கு. அதாவது அரசோட கணக்கு புத்தகத்தை இப்போ ஒவ்வொரு பக்கமாக உங்களுக்கு புரட்டி நான் சொல்ல போகிறேங்க. கவனமாக கேளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்டு. தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முதல் நடந்தது என்ன. நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் மரியா வில்சன் நேற்று ஆகஸ்ட் 5 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் 2026-27 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணார். தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி தலைமை செயலகத்தில் முதல்வர் ஜோசப் விஜயை சந்தித்து பட்ஜெட் கோப்பையை காட்டி வாழ்த்து வாங்கிட்டு தான் சட்டசபைக்கு போனார். முதல்வரும் பேரவையில் உட்காந்து முழு உரையும் கேட்டார். ஸோ இப்போ கணக்கு புத்தகத்தோட முதல் பக்கத்துக்கு வருவோம். அதான் வருமானம். அரசுக்கு இந்த வருஷம் மொத்த வரவு 3,50,766 கோடின்னு கணக்கு போட்டிருக்காங்க. இதில் பெரிய பங்கு 72.73%. அதாவது தமிழ்நாடு தன்னோட சொந்த வருமானத்திலிருந்தே வருது. புரியுதுங்களா? ஸோ அதாவது நம்ம மாநிலம் சம்பாதிக்கிற வரிகள், ஜிஎஸ்டி மாதிரியான வணிக வரிகள் தான் அதில் 68.9%. ஸோ மத்தியிலிருந்து வர பங்கு 27.27% மட்டும்தான். அப்போது 62,532 கோடி மத்திய வரி பங்கு, 32,921 கோடி மானியங்கள். ஸோ அடுத்த பக்கம் செலவு. மொத்த செலவு 4,72,585 கோடி. போன வருஷத்தை விட 8.52% அதிகம். இதில் 1,74,494 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 3ல் ஒரு பங்கு மானியங்கள், நலத்திட்டங்களுக்கு அதுக்கு தான் வந்து போகுது. ஸோ சம்பளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 91,032 கோடி, ஓய்வூதியத்திற்கு 41,846 கோடி, அப்புறம் அந்த வட்டி கட்டுறதுக்காக 78,682 கோடி. வீட்டு கணக்கில் ஒரு உண்மையை வந்து மறைக்க முடியாது. ஸோ கடன் பக்கம் நம்ம பார்க்கணும் இல்லையா, சொல்கிறேன். ஸோ வரவை விட செலவு அதிகம். ரெவென்யூ டெபிசிட் வந்து 55,775 கோடி. ஸோ இடைக்கால பட்ஜெட்டில் இது 48,696 கோடின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஏறி இருக்குது, சரிங்களா. ஆனால் இந்த ஃபிக்ஸட் டெபிசிட்டை வந்து இந்த ஜிஎஸ்டிபியில் 3% அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இது கடன் கட்டுப்பாடு விதிக்குள்ளேயே இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ மக்களுக்கான பக்கங்கள், புது அறிவிப்புகள், இதுதான் எல்லாருக்கும் தேவையான ஒரு பகுதி. பெண்கள் குழந்தைகள், இதுதான் வந்து மெயின் ஃபோக்கஸ். அதாவது அண்ணன் சீர்திட்டம். திருமணமாகும் பெண்களுக்கு 8 கிராம் தங்க நாணயம், பட்டுப்புடவை 812 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. தாய்மாமன் தங்க மோதிரம், அரசு மருத்துவமனையில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் 560 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் பிரசவ தேதிக்கு முன்னாடி தங்கி கவனிச்சுக்க வந்து இந்த தாயோடைய கேர் மையங்கள், சரிங்களா, அதுக்கு 23 கோடி. அடுத்து மின்சாரத்துக்கு வருவோம். வீட்டு இலவச மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 200 யூனிட்டாக உயருது. ஸோ 2 மாத பில்லில் 500 யூனிட் வரை பயன்படுத்துகிறவங்களுக்கு 1,545 கோடி வந்து ஒதுக்கீடு. ஸோ இது
கோடிக்கணக்கான வீடுகளுக்கு நேரடியாக பில்லை தெரியும் மாற்றம். சரிங்களா? அடுத்து விவசாயத்துக்கு வருவோம். கூட்டுறவு பயிர்க்கடன் 75,000 வரை 100% தள்ளுபடி. அதாவது மற்ற விவசாயிகளுக்கு 35,000, 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு பலன்க. 5,932 கோடி. கூடவே இலவச கறவை மாடு திட்டம், வருஷத்துக்கு 10,000 பெண்களுக்கு 57 கோடி. அடுத்து படிப்புக்கு வருவோம். காமராஜர் சாலை உணவு திட்டம், அதாவது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம், 710 கோடி. கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் 2,000 கோடி. 1 லட்சம் படுக்கை வசதியோட 200 மாணவர் விடுதிகள் கட்ட தமிழ்நாடு சுடர் திட்டம், 3,200 கோடி. அற்புதமான ஒரு அறிவிப்புங்க, இது வாய்ப்பே கிடையாது. ஸோ அடுத்து வீடு. குடிசை வீட்டில் இருக்கிற குடும்பங்களுக்கு வெற்றி வீடு திட்டம், முதல் வருஷமே 70,000 வீடுகள், ஒரு வீட்டுக்கு 5 லட்சம், 3,500 கோடி. சென்னையில் இளைஞர்களுக்கும் குடும்பங்களுக்கும் 1 லட்சம் வீடுகள் கட்டுற மை ஹோம் திட்டம். ஸோ அடுத்து பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, 354 கோடி. போதைப் பொருள் ஒழிப்புக்கு 65 ஸ்டிங் பிரிவுகள். போதை மறுவாழ்வு நிதி 70 கோடி. அடுத்து தொழிலுக்கு வருவோம். பின்தங்கிய மாவட்டங்களில் சிப்காட் புது தொழில் பூங்காக்கள் 5 வருஷத்தில் 3,200 கோடி. சென்னை எம்டிசிக்கு 1000 புது ஏசி மின்சார பேருந்துகள். இது தவிர ஸ்போர்ட்ஸில் ஒலிம்பிக் தங்கம் இலக்கோட 10 சிறப்பு மையங்கள், மூத்த குடிமக்கள் ஆன்மீக சுற்றுலா, ஊர்தோறும் 1000 நடமாடும் முதியோர் மருத்துவ மையங்கள், நிறைய இருக்குது. இது ஏன் முக்கியம்? இது தாவேகா அரசோட முதல் முழு அளவிலான பட்ஜெட். தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகளில் எது இதில் வந்திருக்கு, எது வரலங்கிறது தான் இப்போ அரசியலில் பெரிய விவாதம். எதிர்கட்சிகள் என்ன சொல்லுதுன்னு நம்ம எதிரொலியில் பார்ப்போம், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும், அதில் விரிவாக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் மேலே பொது விவாதம் அடுத்த வாரம் முழுக்க சட்டசபையில் நடக்கும். ஒவ்வொரு துறையாக அலசுவாங்க. அது நான் உங்களுக்கு தேதி வாரியாக நம்ம செக்மெண்ட்டில், நாளை என்ன செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முழு பட்ஜெட் ஆவணங்களை நீங்களே படிக்கணுமா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது finance.dept.tn.gov.in இந்த அரசு வெப்சைட்டில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இலவசமாக டவுன்லோட் பண்ணலாம். படித்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக செய்தி சுருக்கம், வேகமாக சில செய்திகள். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அதாவது பத்திரிகையாளர்கள் நல்ல வாரியம் மூலமாக வழங்குகிற விபத்து மரண நிவாரண உதவித்தொகை 2 லட்சம் வரை உயர்த்தி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசாணை வெளியிட்டிருக்குங்க. ஜூலை 29 தேதியிட்ட GON 130 வழக்கமான நல உதவிகளோட இது கூடுதலாக கிடைக்கும். ஸோ அடுத்ததாக சுதந்திர தின போக்குவரத்து மாற்றம். ஆகஸ்ட் 15 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் நடக்கிற சுதந்திர தின விழாவுக்காக ஒத்திகை நாட்களான ஆகஸ்ட் 7, 11, 13 மற்றும் விழா நாளான 15ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து விழா முடிகிற வரை காமராஜர் சாலை, அப்புறம் ராஜாஜி சாலை, அப்புறம் அந்த ஃப்ளாக் ஸ்டாஃப் ரோட் பகுதிகளெலாம் வாகன கட்டுப்பாடு இருக்கும். ஸோ தொழிலாளர் சிலை முதல் RBI சுரங்கப்பாதை வரை பாஸ் இல்லாத வாகனங்கள் போக முடியாதுங்க. மாற்றுப்பாதை வாலஜா சாலை, அண்ணா சாலை, முத்துசாமி பாலம் வழியாக நீங்கள் போகலாம். ஸோ அந்த பக்கம் அன்றைக்கி போகிறவங்க கொஞ்சம் முன்னாடியே கிளம்புங்க. அடுத்ததாக முதல்வர் இன்று. ஸோ நேற்று முதல்வர் ஜோசப் விஜய் தலைமை செயலகத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். ஸ்காட்லாண்டோட கிளாஸ்கோ நகரத்தில் நடந்த அந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 பதக்கம் வென்ற 3 தமிழக வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை காசோலைகளை நேரடியாக வழங்கி பாராட்டினாருங்க. யாருன்னு பாருங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முத்துப்பாண்டி. ஸோ ஆண்களுக்கான 65 கிலோ பளு தூக்கலில் பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் 30 லட்சம் காசோலை கொடுத்தாங்க. அவரோட பெற்றோரும் கூட வந்திருந்தாங்க. ஸோ திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த தடகள வீரர் பிரவீன் சித்திரவேல் மும்முறை தாண்டுதலில் வெள்ளி 30 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் நேரடியாக வர முடியாதால் அவருடைய அப்பா சித்திரவேல் காசோலை பெற்றுக்கிட்டார். ஸோ மதுரை மாவட்டத்தை சேர்ந்த செல்வ பிரபு மும்முறை தாண்டுதலில் வெண்கலம் 20 லட்சம் கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, துறை செயலாளர் சந்தீப் நந்தூரி IAS, விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி IAS உடன் இருந்தாங்க. ஸோ ஒரு கிராமத்திலிருந்து, ஒரு சின்ன ஊர்லேருந்து உலக அரங்குக்கு போய் பதக்கம் வாங்கிட்டு வர பசங்களை அரசு இப்படி கௌரவிக்கின்றது பார்த்திங்கன்னா பல பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த அரசுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். ஸோ அடுத்து தாவேகா அரசின் நகர்வுகள். இந்த பகுதியில் இன்றைக்கி ஒரு விஷயம், அரசு ஆவணத்திலிருந்து எடுத்தது மற்ற அரசு நகர்வுகள் எல்லாம் இன்றைக்கி பட்ஜெட்குள்ளேயே அடங்கிடுச்சுங்க. ஏன்னா நேற்று அதுதான் ஹாட் டாப்பிக்காக இருந்தது. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பொது விநியோக திட்ட சேவைகளுக்காக மாதம் மக்கள் குறைதீர் முகாம் நடத்த போகிறதா அரசு அறிவிச்சிருக்காங்க.
ஆகஸ்ட் மாதம் முகாம் வந்து இந்த சனிக்கிழமை ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரை சென்னையில் இருக்கிற 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் வந்து நடக்குதுங்க. ஸோ குடும்ப அட்டையில் பேர் சேர்க்கணுமா, நீக்கணுமா, முகவரி மாற்றணுமா, கைபேசி எண் பதிவு பண்ணணுமா, எல்லாம் அங்கே பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம், சேவைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு வர ஓடிபி வழியாக தான் நடக்கும். ஸோ அதனால் பதிவு செய்த ஃபோனை கட்டாயம் கூட எடுத்துகிட்டு போங்க. ஸோ ரேஷன் கடையில் பொருள் வாங்க நேரடியாக வர முடியாத மூத்த குடிமக்களுக்கு அங்கீகார சான்று அங்கே வந்து வழங்குறாங்க. ஸோ கடை சம்பந்தமான புகார் இருந்தாலும் அங்கே நீங்கள் சொல்லலாங்க. அடுத்ததாக எதிரொலி எதிர்கட்சிகள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்க போகிறோம். பட்ஜெட் நாளுங்கிறதால இன்னைக்கு எதிரொலி பலமாக இருக்குங்க. எல்லா கட்சிகளும் பேசியிருக்காங்க. ஒவ்வொருத்தராக கேளுங்க. இதெல்லாம் அந்தந்த தலைவர்களுடைய கருத்துக்கள். ஸோ நான் சொல்கிறது கிடையாது, முடிவு உங்கள் கையில் தான். திமுகவை சேர்ந்த மு.க. ஸ்டாலின் பிளாஸ்டா இருக்குன்னு எதிர்பார்த்த மக்களுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்லபடி கண்டுபிடிச்சிட்டாங்க. பிளாஸ்ட் வேஸ்ட்டு. ஐயா ஸ்டாலின் வீட்டில் உட்காந்து இதே யோசனை தான். ஓகே, ஸோ ட்வீட் பண்ணியிருக்காரு. இது திராவிட மாடல் அரசோட திட்டங்களோட ரீமேக் வெர்ஷன் பட்ஜெட்னு சொல்லியிருக்காரு. 2500 மகளிர் உரிமை தொகை, வேலையில்லா இளைஞர்களுக்கு 4000, வருஷத்துக்கு 6 கிலோ சிலிண்டர், இந்த வாக்குறுதிகள் பற்றி பட்ஜெட் மூச்சே விடலைன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அடுத்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்கிட்ட வந்து பேசும்போது ஒரே வரியில் சொல்லிட்டாரு, இந்த பட்ஜெட்டுக்கு 0 தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு. சூப்பர். அடுத்து பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ், இவர் கொஞ்சம் வித்தியாசமாக 2 பக்கமும் பேசியிருக்காருங்க. சேவை உரிமை சட்டம், நீர்வள திட்டங்களை வரவேற்கிறாரு. 13 வருஷமா பாமக கேட்ட கோரிக்கைன்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் பள்ளி கல்வி நிதி இடைக்கால பட்ஜெட்டில் 48,534 கோடியாக இருந்தது, இப்போ 44,527 கோடி, அதான் 4,007 கோடி வந்து குறைஞ்சிருக்குன்னு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. ஸோ இன்னொரு தனி அறிக்கையில் வந்து டாஸ்மார்க் மது வகைகளை ஆன்லைனில் முன்பதிவு பண்ணுற புது திட்டம் ஆபத்தானது, அது அரசு கைவிடணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. 502 செவிலியர் பணியிடங்கள் ரத்து பண்ணப்பட்டதையும் கேள்வி கேட்டிருக்காருங்க. அடுத்து நம்ம பாஜகவை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், தாவேகா திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்களோட பிஎம் ஸ்ரீ விஸ்வகர்மா மாதிரியானவை, ஸோ பெயர் மாற்றம் தான் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ அதே நேரம் மூத்த குடிமக்கள் யாத்திரை, அதாவது நடமாடும் மருத்துவமனை மாதிரியான திட்டங்களை வந்து வரவேற்றிருக்காங்க. மொத்தத்தில் பற்றாக்குறை பட்ஜெட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துற திட்டங்களுக்கு பதிலாக வெற்றிங்கிற பெயரை மட்டும் சுமக்கிற வெறும் அறிக்கைன்னு விமர்சிச்சிருக்காரு. சரிண்ணே, சொல்லிட்டேண்ணே, எல்லாரும் இப்போ உடனே எல்லாத்தையும் மைண்டில் ஏறி இருக்கும், கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நினைப்பீங்க, ஏன்டா மற்றெல்லாம் படிக்கும் போட்டு எதுவும் கமெண்ட் பண்ணல, என்ன சீமானை மட்டும் ஓவராக கமெண்ட் பண்ண சொல்லிட்டு, அது தானாக வருது. ஸோ அடுத்து சிபிஐ சேர்ந்த மு. வீரபாண்டியன் அவர்கள் ஆத்திரமூட்டும் பட்ஜெட்னு அறிக்கை விட்டுருக்காரு. சரி, 2500 மாத உதவித்தொகை, 6 சிலிண்டர், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், இந்த வாக்குறுதிகள் பற்றி அறிவிப்பு இல்லைன்னு விமர்சனம் வச்சிருக்காரு. இதே பட்ஜெட்டில் இருந்து அரசு தரப்பு பக்கம் என்ன இருக்குன்னு முக்கிய செய்தியில் நீங்களே பார்த்தீங்க. ஸோ புது திட்டங்களும் ஒதுக்கீடுகளும் அரசு ஆவணத்தில் இருக்குது. 2 பக்கமும் கேட்டீங்க, முடிவு உங்கள் கையிலேயே இருக்குது. அடுத்ததாக நம்முடைய தொடர்கதை, நான் தொடர்ந்து கண்காணிக்கிற வழக்குகள், விவகாரங்கள், இன்றைக்கிய நிலவரம். ஸோ பட்ஜெட் நாளுங்கிறதால இன்றைக்கி இந்த போர்டில் புது அப்டேட் எதுவுமே இல்லைங்க. ஆனால் நான் மறக்கலை, முழு லிஸ்ட்னா உங்களோட டக்குன்னு படிச்சிடறேன். காவேரி மேகதாது விவகாரம், உச்சநீதிமன்ற வழக்கு, உதயநிதி ஸ்டாலின் கைது வழக்கு, தொடர் நடவடிக்கைகள், செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் டிவிஏசி வழக்கு, பழனி கோயில் நில மோசடி சிபிசிஐடி விசாரணை, நீட் விவகாரம், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணை ப்ளஸ் இன்ஸ்பெக்டர் புகாரி மீட்டல் வழக்கு இணைப்பு, அதுக்கப்புறம் கொளத்தூர் இவிஎம் விவகாரம், அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் உயர்நீதிமன்றம் வழக்கு, அடுத்து டாஸ்மார்க் ஊழியர்கள் கோரிக்கைகள் போராட்டம், கரூர் 41 பணியிட விவகாரம், விசாகன் வழக்கு, சபரிவர்மன் வழக்கு, வீராசாமி வழக்கு, அதிமுக 4 எம்எல்ஏக்கள் வழக்கு, சிவகாசி விபத்து வழக்கு, அருப்புக்கோட்டை விவகாரம், கரடி விவகாரம். இந்த லிஸ்ட்டில் 1லேருந்து 17 படிச்சிருக்கேங்க. எதுலையுமே நீங்கள் அப்டேட் வரல. இந்த போர்டில் இருக்கிற எதுலையாவது அப்டேட் வந்தால் அன்றைக்கே காலை குரலில் இருக்கும். இது நான் உங்களுக்கு தர உறுதி. அடுத்ததாக மக்கள் கோரிக்கை மற்றும் மக்களுக்கான தகவல்கள். முதல்ல மக்களுக்கான தகவல் நான் சொல்லிடுறேன். முக்கிய ஹெல்ப்லைன் மகளிர் உதவி வந்து 181 சைபர் மோசடி புகார் 1930, அவசர உதவி 112. இந்த எண்களை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வைங்க பெண்கள், தயவு செய்து. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கோரிக்கை. ஸோ இந்த போர்டை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். முழு லிஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கோழி வளர்ப்பாளர் சங்கம் கோரிக்கைகள், மின்சார மானியம், புதிய பண்ணை மானியம், கழிவு மறுசுழற்சி ஆலை, பள்ளி மதிய உணவில் சிக்கன் சேர்க்கை, அடுத்து வடசென்னை அனல் மின் தொழிலாளர்கள் சேர்க்கை, அடுத்து கோட்டூர்புரம் 195 வீடு பிரச்சனை, அடுத்து தூத்துக்குடி கூட்டுறவு வங்கி மோசடி, நீதி கேட்டு பொதுமக்கள் போராட்டம், அடுத்து டாஸ்மார்க் ஊழியர்கள் கோரிக்கைகள் போராட்டம், அடுத்து மீனவர் தடைக்கால உதவித்தொகை உயர்வு கோரிக்கை, பட்ஜெட்டில் 6000லேருந்து 7000 உயர்த்திருக்காங்க. ஆனால் இன்னும் அதிகமாக வேணுங்கிற கோரிக்கை மீனவர் அமைப்புகள் கிட்டேருந்து தொடருதுங்க. அடுத்து விவசாயிகள் நெல் கொள்முதல் தொடர்பான கோரிக்கைகள் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கேன். உறுதியான தகவல் வந்ததும் இதே போல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் 1லேருந்து 7 வரைக்கும் எதுலையும் இன்னைக்கு அப்டேட் வரலங்க. ஸோ இந்த போர்டு இருக்கிற எதையாவது முன்னேற்றம் தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன்.
இது போக மக்கள் கோரிக்கையும் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம இப்போ சொல்ல வேணாம், நான் அப்டேட் பெருசாக இல்லை. அடுத்து நான் எப்பவும் சொல்கிறது உறவுகளின் குரல். உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் ஒரு பிரச்சனை இருக்கா, சாலை, தண்ணீர், மின்சாரம், ரேஷன், எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் நோட்டாக பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு 9885530900. ஸோ உங்கள் குரல் ஒரு நியூஸ் கார்டாக மாறி பல பிளாட்ஃபார்மில் போய் சேரும். உங்கள் பிரச்சனையை சம்மந்தப்பட்டவங்க காதில் விழ வைக்கிறது தான் எங்கள் வேலை. அடுத்ததாக எஃப்ஐஆர் அரசு காவல்துறை அதிகாரப்பூர்வ தகவல்கள், ஒவ்வொரு வழக்கும் சுருக்கமாக கடைசியில் மொத்த கணக்கு. வழக்கு 1, தண்டியார்பேட்டில் தங்க நகை செஞ்சு தரதா சொல்லி வியாபாரி ஒருத்தர்கிட்ட 1603 கிராம் தங்க கட்டி வாங்கிட்டு தலைமறைவான 2 பேர் கோயம்பேடில் கைதுங்க. யானைக்கவுனி பகுதியில் மோசடி வழக்கும் சேர்த்து மொத்தம் 2768 கிராம் தங்கம் பறிமுதல். வழக்கு 2, சூளைமேடில் கதவு பூட்டாமல் தூங்கிட்டு இருந்த பெண் வீட்டுக்குள்ள வந்து பாலியல் சீண்டல் பண்ணின உணவு டெலிவரி ஊழியர் மேலே வழக்கு பதிவு. அடுத்த நாளே கைது பண்ணிட்டாங்க. ரொம்ப உஷாராக இருங்க. முக்கியமான செய்தி இதில் பார்த்தீங்கன்னா காஷன் ரொம்ப முக்கியம். டெலிவரி பாய்ஸ் எல்லாருமே அப்படி கிடையாது, ரொம்ப நல்லவங்களும் இருக்காங்க. பட் எதுவாக இருந்தாலும் நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். வெளியிலேயே ட்ராப் பண்ணிட்டு போக சொல்லுங்கள், இல்லை கதவு திறக்காமல் அப்படியே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மட்டும் வச்சுட்டு போக சொல்லுங்கள், அப்படி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ வழக்கு 3, பேசின் பாலத்தில் வாலிபர் ஒருத்தர்கிட்ட மிரட்டி ஹெல்ஃபோன், ஏடிஎம் கார்டு பறிச்சு வழக்கில் ஒருத்தர் கைதாயிருக்காரு. ஸோ அவன் மேலே ஏற்கனவே 12 வழக்குகள் இருக்குங்க. கூட்டாளிகளுக்கும் தேர்தல் நடந்துட்டு இருக்குங்க. வழக்கு 4, வண்ணாரப்பேட்டையில் இருசக்கர வாகனம் திருடின 3 பேர் கைது, வாகனம் மீட்புங்க. கைதானவங்களில் ஒருத்தர் மேலே ஒரு கொலை உட்பட 3 வழக்குகள் இருக்கு. வழக்கு 5, ஆர்கே நகரில் குடும்ப தகராறில் மாமாவை கத்தியால் தாக்கின மருமகன் கைது, கத்தி பறிமுதல். வழக்கு 6, மாநகரம்ல சொத்து தகராறில் கணவன் மனைவி உட்பட 3 தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த 3 பேர் கைது. ஒரு நல்ல செய்தியும் இருக்குங்க. சென்னை காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் IPS நேற்று காலை ஆணையரத்தில் பார்த்தீங்கன்னா நடந்த தினசரி பொதுமக்கள் குறைதீர் முகாமில் நேரடியாக கலந்துக்கிட்டு 35 புகார் மனுக்களை வாங்கி விரைந்து நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு மொத்த கணக்கு பார்ப்போம். மோசடி வழக்கு 1, பாலியல் சீண்டல் வழக்கு 1, மிரட்டி பறிப்பு வழக்கு 1, வாகன திருட்டு வழக்கு 1, தாக்குதல் வழக்கு 2, மொத்தம் 6 வழக்குகள், 11 பேர் கைது. பெண்களுக்கு எதிரான எந்த பிரச்சனைகளுக்கும் மீண்டும் சொல்றேன் 181 மகளிர் ஹெல்ப்லைன், குழந்தைகள் பாதுகாப்புக்காக 1098, அவசர உதவிக்கு 112. எல்லா வழக்குகளையும் குற்றம் நிரூபணமானது நீதிமன்றத்தோட வேலை தான். இங்கே சென்னை காவல்துறை அதிகாரப்பூர்வ தகவல் மட்டும்தான். அடுத்ததாக நாளை என்ன, இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். நாளை ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை சட்டசபையில் 2026-2027 வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கலுங்க. விவசாய உறவுகள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய நாள். நாளை காலை குரல்ல முழு விவரம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை சட்டசபையில் இரங்கல் தீர்மானங்கள் பிளஸ் பட்ஜெட் மேல பார்த்தீங்கன்னா பொது விவாதம் தொடங்குங்க. கூடவே சுதந்திர தின முதல் ஒத்திகை கோட்டை பகுதி போக்குவரத்து கட்டுப்பாடு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஏன்னா ஆகஸ்ட் 15 வருது, இந்த ஒத்திகை நடத்துவாங்க. ஸோ அதனால அந்த பக்கம் போகிறவங்க கொஞ்சம் உஷாராக இருங்க. காலைல போகும்போது டென்ஷன் வேணும். ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை PDS மக்கள் குறை தீர் முகாம் பிளஸ் நியாய விலை கடைகளில் EKYC சிறப்பு முகாம். இது ஆகஸ்ட் 8, 9 2 நாள் நடக்கும். அடுத்து ஆகஸ்ட் 10, 11, 12 பட்ஜெட் பொது விவாதம் தொடர்ச்சி பிளஸ் அரசு பதில் உரை. ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை சுதந்திர தினம் கோட்டை பகுதி போக்குவரத்து மாற்றம். ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 8 வரை துறை வாரியான மானிய கோரிக்கை விவாதங்கள். 41 துறைகள். முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் 17 சுகாதாரம், ஆகஸ்ட் 19 நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சி, ஆகஸ்ட் 21 எரிசக்தி அறநிலையம், செப்டம்பர் 3 and 7 காவல்துறை. அடுத்ததாக ஆகஸ்ட் 24 திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் விவகாரம் உயர்நீதிமன்ற விசாரணை. அப்புறம் என்னங்க இறுதியாக உங்களுடைய குடும்ப பேச்சு. குடும்ப பேச்சில் தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல் நிச்சயமாக வரும். இந்த சூழலும் அதே மாதிரி நாளைக்கு வேளாண் பட்ஜெட் நாள், விவசாய உறவுகளுக்கு நாளை எபிசோட் ரொம்ப முக்கியம். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உறவுகளின் குரல் நம்பருக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஷோவை பார்த்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகளுக்கு என்னோட நெஞ்சாத நன்றிகள். இந்த ஷோவை முழுமையாக பார்த்த என் உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றிகள். அதே மாதிரி நான் சொன்னேன், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஹைப்பும் பண்ணுங்கள். ஹைப் பண்ணால் இந்த வீடியோ பல உறவுகளை போய் சென்றடையும். அப்போ தான் நம்மளுடைய குடும்பம் பெரிதாகும். அப்போது இன்ஃபர்மேஷனும் எல்லாருக்கும் போகும். பிகாஸ் நான் எப்போவுமே சொல்கிறது தான், இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஒரு 20-25 மினிட்ஸில் தமிழக அரசு நடக்கூடிய எல்லாத்தையுமே நம்மளை எவ்வளோ முடியுமோ நம்ம செக்மெண்ட்டாக பிரித்து சொல்லியிருக்கோம். ஸோ குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதாங்க, மீதி அவ்வளோதான். நாளை காலை மீண்டும் என் உறவுகளை காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் CP நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய உறவுகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உறவுகளை மீண்டும் நாளை காலை குரல் நிகழ்ச்சி நான் சந்திக்கலாம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், see you.